ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி. முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரான் விவகாரத்தில் அமெரிக்காவை கைவிட்ட நேட்டோ நாடுகள். ராணுவ நடவடிக்கைகளில் பங்கேற்க மாட்டோம் என பிரான்ஸ் திட்டவட்டம். பிரான்ஸ் வான்படையின் போக்கர் அணு ஆயுத ஒத்திகை வெற்றி. மேம்பட்ட தடுப்புக் கொள்கையின் கீழ் ஐரோப்பிய கூட்டாளி நாடுகளுக்கும் அழைப்பு. பாரிஸில் உள்ள லூவர் அருங்காட்சியக பயணத்தின் போது தப்பிய கைதி செனகல் நாட்டில் அதிரடி கைது. உலகில் அதிகம் பேசப்படும் மொழிகளில் 4வது இடத்தை பிடித்தது பிரெஞ்சு மொழி. பிரெஞ்சு பேசுவோரின் எண்ணிக்கை 590 மில்லியனாக உயரும் என கணிப்பு. முன்னாள் மனைவியின் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து தீக்குளித்த நபர். மகளின் கண்முன்னே நடந்த விபரீதம். பிரான்சில் உயர்ந்த பிளாஸ்டிக் மூலப்பொருட்களின் விலை. மத்திய கிழக்கு போர் எதிரொலியால் 10,000 ஊழியர்கள் வேலை இழக்கும் அபாயம். பிரான்சில் வருமான வரி காலக்கெடு மற்றும் வரி வரம்புகள் குறித்து வெளியிடப்பட்டுள்ள முக்கிய தகவல்கள். தொடர்வன விரிவான செய்திகள். ஈரான் விவகாரத்தில் தங்களுக்கு ஆதரவளிக்க மறுத்த நேட்டோ கூட்டாளி நாடுகளின் மீது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது கடுமையான கோபத்தை வெளிப்படுத்தியுள்ளார். சர்வதேச விவகாரங்களில் தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்தி வரும் ட்ரம்பின் முடிவுகளுக்கு ஈரான் பிரச்சினையில் பல ஐரோப்பிய நாடுகள் ஆதரவளிக்க மறுத்துவிட்டன. இதன் காரணமாக பிரித்தானிய பிரதமரை மிரட்டும் துணியில் பேசியுள்ள ட்ரம்ப் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவல் மேக்ரானையும் கடுமையாக விமர்சித்துள்ளார். ஹார்முஸ் விவகாரத்தில் தங்களுக்கு எவ்வித பங்கும் இல்லை என திட்டவட்டமாக தெரிவித்துள்ள பிரான்ஸ் ஜனாதிபதி மக்ரோன் தற்போதைய போர் சூழலில் அங்கு நடைபெறும் ராணுவ ஆபரேஷன்களில் பிரான்ஸ் பங்கேற்காது என்றும், நிலைமை முழுமையாக அமைதியடைந்த பின்னரே பாதுகாப்பு நடவடிக்கைகளில் உதவ தயாராக இருப்பதாகவும் அறிவித்துள்ளார். மக்ரோனின் இந்த அறிவிப்பால் கடும் அதிருப்தியடைந்துள்ள ட்ரம்ப் நேட்டோ நாடுகளை கடுமையாக சாடியுள்ளார். கடந்த காலங்களில் அமெரிக்கா பல உதவிகளை செய்திருந்தும் தற்போது தங்களுக்கு உதவ நேட்டோ கூட்டாளிகள் மறுப்பது ஒரு முட்டாள்தனமான தவறு என அவர் விமர்சித்துள்ளார். பத்திரிகையாளர் சந்திப்பின் போது மக்ரோனின் நிலைப்பாடு குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த ட்ரம்ப், அவர்தான் விரைவில் பதவியை விட்டு வெளியேறப் போகிறாரே, அதன் பிறகு என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் என கேலியாக குறிப்பிட்டுள்ளார். பிரான்ஸ் நாட்டின் அரசியலமைப்பு சட்டப்படி ஒருவர் இருமுறை மட்டுமே ஜனாதிபதியாக பதவி வகிக்க முடியும் என்பதால் ஏற்கனவே இருமுறை தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்ரோன் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட முடியாது என்பதை சுட்டிக்காட்டிய ட்ரம்ப் இந்த விமர்சனத்தை முன்வைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரான்ஸ் வான்படை மற்றும் விண்வெளிப்படை போக்கர் என பெயரிடப்பட்ட மாபெரும் அணு ஆயுத தாக்குதல் ஒத்திகையை திங்கட்கிழமை இரவு முழுவதும் வெற்றிகரமாக நடத்தி முடித்துள்ளது. ரஃபால், மிராஜ், அவாக்ஸ் உள்ளிட்ட சுமார் 40 போர் மற்றும் கண்காணிப்பு விமானங்கள் பங்கேற்ற இந்த ஒத்திகையில் கற்பனையான அணு தாக்குதல் நடவடிக்கைகள் தத்ரூபமாக மேற்கொள்ளப்பட்டன. பிரான்ஸ் நாட்டின் அணு ஆயுத தடுப்பு திறனை உலகிற்கும், குறிப்பாக எதிரி நாடுகளுக்கும் பறைசாற்றும் வகையிலும், தங்களின் செயல்பாட்டு நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்தும் நோக்கிலும் கடந்த 1964ஆம் ஆண்டு முதல் ஆண்டுக்கு 4 முறை இந்த பயிற்சி தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. தற்போதைய சர்வதேச அரசியல் சூழ்நிலை மிகவும் பதற்றமாக உள்ள நிலையிலும் பிரான்ஸ் தனது அசைக்க முடியாத பாதுகாப்பு திறனை இதன் மூலம் பகிரங்கமாக வெளிப்படுத்தியுள்ளது. மேலும் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் நாட்டின் அணு ஆயுத இருப்பை அதிகரிக்க திட்டமிட்டிருப்பதையும் சமீபத்தில் அறிவித்திருந்தார். அது மட்டுமின்றி மேம்பட்ட தடுப்பு என்ற புதிய கொள்கையின் கீழ் ஐரோப்பிய கூட்டாளி நாடுகளும் இனி இத்தகைய பயிற்சிகளில் பங்கேற்க பிரான்ஸ் வழிவகை செய்துள்ளது. எதிரிகளின் கணக்கீடுகளை சிக்கலாக்கும் இந்த தந்திரோபாயத்தின் ஒரு பகுதியாக பிரிட்டிஷ் அதிகாரிகள் ஏற்கனவே முன்பு நடந்த பயிற்சியை நேரில் பார்வையிட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. முற்றிலும் ஒத்திகைக்காக நடத்தப்பட்ட இந்த பயிற்சியில் உண்மையான அணு ஆயுதங்கள் எங்கும் பயன்படுத்தப்படவில்லை. போர் விமானங்கள் நீண்ட தூரம் பயணித்து மிக குறைந்த உயரத்தில் அதிவேகமாக பறந்து ஏவுகணை தாக்குதல்களை துல்லியமாக மாதிரியாக்கம் செய்தன. GPS சிக்னல்கள் மற்றும் தகவல் தொடர்பு அமைப்புகளை முடக்குவது, கற்பனை போர் சூழலில் ஏற்படும் இழப்புகளை எதிர்கொள்வது உள்ளிட்ட பல்வேறு கடினமான சவால்களை எதிர்கொண்டு செயல்படும் திறனை வான்படையினர் இந்த போக்கர் பயிற்சியின் மூலம் மேம்படுத்தியுள்ளனர். பாரிஸில் உள்ள லூவர் அருங்காட்சியகத்திற்கு கலாச்சார சுற்றுப்பயணமாக அழைத்துச் செல்லப்பட்ட போது
தப்பியோடிய கைதி செனகல் நாட்டில் வைத்து அதிகாரிகளால் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாண்டர் சிறைச்சாலையைச் சேர்ந்த 3 கைதிகள் 6 சிறைச்சாலை அதிகாரிகளின் பலத்த பாதுகாப்புடன் பொது போக்குவரத்தில் அழைத்துச் செல்லப்பட்டனர். அப்போது RERA தொடர்ந்து ஓவர் நிலையத்தில் நின்றபோது மதியம் சுமார் 2:30 மணியளவில் அந்த நபர் திடீரென ரயிலில் இருந்து இறங்கி மெட்ரோ 7வது வழித்தடத்தை நோக்கி மின்னல் வேகத்தில் தப்பியோடினார். காவலர்கள் அவரை தடுத்து நிறுத்த தீவிரமாக முயன்றும் அவரால் தப்பிச் செல்ல முடிந்தது. 2001ஆம் ஆண்டு பிறந்த இந்த கைதி வீடுகளில் புகுந்து திருடியது மற்றும் போதைப்பொருள் கடத்தல் ஆகிய குற்றச்சாட்டுகளுக்காக தண்டிக்கப்பட்டு 2028ஆம் ஆண்டு வரை சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தப்பியோடிய இவரை செனகல் நாட்டு அதிகாரிகள் தற்போது கைது செய்துள்ள நிலையில் சட்ட ரீதியான நடைமுறைகள் முழுமையாக முடிவடைந்தவுடன் அவர் விரைவில் பிரெஞ்சு காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்படுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவலர்களின் பாதுகாப்பையும் மீறி நடந்த இந்த தப்பியோடல் சம்பவம் குறித்து நாண்டர் நீதித்துறை மற்றும் ஹவுட்ஸ்டிசைன் காவல்துறையினர் தீவிர விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர். உலக அளவில் அதிகம் பேசப்படும் மொழிகளின் பட்டியலில் பிரெஞ்சு மொழி தற்போது 4வது இடத்தை பிடித்து புதிய மைல்கல்லை எட்டியுள்ளது. உலகம் முழுவதும் சுமார் 396 மில்லியன் மக்கள் பிரெஞ்சு மொழியை பயன்படுத்தி வரும் நிலையில் அவர்களில் 65%க்கும் அதிகமானோர் ஆப்பிரிக்க கண்டத்தில் வசிப்பது குறிப்பிடத்தக்கது. ஆங்கிலம், மாண்டரின் மற்றும் ஸ்பானிஷ் ஆகிய மொழிகளுக்கு அடுத்தபடியாகவும் நிலையான அரபு மொழிக்கு முன்பாகவும் பிரெஞ்சு மொழி இந்த 4வது இடத்தை பிடித்துள்ளது. மேலும் உலகளவில் 170 மில்லியனுக்கும் அதிகமான மக்களால் ஆர்வத்துடன் கற்றுக்கொள்ளப்படும் பிரெஞ்சு சர்வதேச தூதரகம், சட்டம், கலாச்சாரம், இலக்கியம் மற்றும் வணிகம் ஆகிய முக்கிய துறைகளில் தனது ஆதிக்கத்தை தொடர்ந்து தக்க வைத்து வருகிறது. இருப்பினும் நவீன அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் இணைய பயன்பாடு ஆகிய துறைகளில் ஆங்கில மொழியின் ஆதிக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் சில குறிப்பிட்ட பகுதிகளில் பிரெஞ்சு மொழியின் செல்வாக்கு சற்றே பலவீனமடைந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த சவால்களுக்கு மத்தியிலும் வரும் 2050ஆம் ஆண்டிற்குள் உலகளவில் பிரெஞ்சு மொழி பேசுவோரின் எண்ணிக்கை 590 மில்லியனாக மாபெரும் வளர்ச்சியடையும் என மொழியியல் ஆய்வாளர்களால் கணிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த எதிர்கால வளர்ச்சியில் ஆப்பிரிக்க மக்களின் பங்களிப்பே பெருமளவில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வருங்காலங்களில் பிரெஞ்சு மொழியானது உலகின் பல்வேறு பகுதிகளில் உருவாகும் பல்வகை தன்மைகளை கொண்ட மொழியாக உருவெடுத்து நவீன டிஜிட்டல் மற்றும் அரசியல் மாற்றங்களுக்கு ஏற்ப தன்னை தக்க வைத்துக் கொள்ளும் என நம்பிக்கை தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சின் லஹாவ்ர நகரில் உள்ள மஸ்ஸிலன் பகுதியில் நீதிமன்ற தடையை மீறி தனது முன்னாள் துணையின் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்த 47 வயது நபர் ஒருவர் பெட்ரோல் ஊற்றி தீக்குளித்த சம்பவம் ஒன்று நிகழ்ந்துள்ளது. கடந்த திங்கட்கிழமை அரங்கேறிய இந்த சம்பவத்தை லெஹாவ்ர அரசு வழக்கறிஞர் அலுவலகம் இன்று அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளது. தனது 16 வயது மகள் மற்றும் முன்னாள் துணையின் கண்முன்னாலேயே அந்த நபர் தன் மீது தீ வைத்துக் கொண்டுள்ளார். உடனடியாக செயல்பட்ட அவரது முன்னாள் துணை அந்த தீயை அணைத்து அவரை காப்பாற்ற முயன்றுள்ளார். இருப்பினும் அங்கிருந்து தப்பியோடிய அந்த நபர் பின்னர் வீட்டின் அருகே காவல்துறையினரால் கண்டுபிடிக்கப்பட்டு உயிருக்கு ஆபத்தான மற்றும் மிகவும் கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஏற்கனவே குடும்ப வன்முறை செயல்களுக்காக நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு தனது முன்னாள் துணையை தொடர்பு கொள்ள தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையிலேயே அவர் இந்த விபரீத செயலில் ஈடுபட்டுள்ளார். தற்போது காவல்துறை தரப்பில் இது குறித்து விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர் சூழல் காரணமாக கச்சா எண்ணெயை முழுமையாக சார்ந்திருக்கும் பிளாஸ்டிக் உற்பத்தி துறை பெரும் நெருக்கடியை சந்தித்துள்ளது. குறிப்பாக பிரான்சின் ஏன் மாகாணத்தில் சுமார் 10,000 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கி வரும் பிளாஸ்டிக் வேலி இந்த போர் மற்றும் விலைவாசி உயர்வால் நேரடியாக பாதிக்கப்பட்டுள்ளது. மருத்துவத்துறை, அணுசக்தி மற்றும் வாகனங்களுக்கான உதிரி பாகங்களை தயாரிக்கும் பிரான்சிய நிறுவனத்தின் இயக்குனர் இவான் ஆடுவார் இது குறித்து பேசுகையில், மூலப்பொருட்களின் விலை ஒரே இரவில் 30% வரை விண்ணை முற்றும் அளவுக்கு உயர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். ஒரு டன்னுக்கு 250 யூரோக்கள் விலை அதிகரித்துள்ளதால் ஆண்டுக்கு 800 டன்கள் உற்பத்தி செய்யும் தங்களுக்கு சுமார் 2 லட்சம் யூரோக்கள் கூடுதல் செலவு ஏற்பட்டுள்ளதாகவும் இதனை வாடிக்கையாளர்கள் மீதே சுமத்த வேண்டிய கட்டாயம் இருப்பதாகவும் அவர் வேதனை தெரிவித்துள்ளார். மேலும் உக்ரைன் போரின் போது ஏற்பட்டதை போன்ற விநியோக தாமதங்களும் தட்டுப்பாடுகளும் மீண்டும் ஏற்படலாம் என உற்பத்தியாளர்கள் அஞ்சுகின்றனர்.
அதே பகுதியில் செயல்படும் ஊட்ஸ் பிரான்ஸ் தொழிற்சாலையின் பொது மேலாளர் பேப்ரிஸ் பாஷெலியர் கூறுகையில், கடந்த ஜனவரி மாதமே தங்களின் 18 சேமிப்பு கலன்களும் முழுமையாக நிரப்பப்பட்டதால் அடுத்த 3 முதல் 4 மாதங்களுக்கு உற்பத்தி பாதிப்பு இருக்காது என தெரிவித்துள்ளார். இருப்பினும் கோடைகால ஆர்டர்களுக்கு அதிக விலை கொடுக்க வேண்டியிருக்கும் என்றும், பெட்ரோல் விலையைப் போலவே ராக்கெட் வேகத்தில் உயரும். இந்த பிளாஸ்டிக் பொருட்களை தயாரிக்க தேவைப்படும் மூலப்பொருட்களின் விலை மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்ப குறைந்தது 18 மாதங்கள் ஆகலாம் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். இது தவிர சரக்கு போக்குவரத்து செலவுகளும் கடுமையாக உயர்ந்துள்ளதால் வேலை குறைப்பு மற்றும் வேலை இழப்பு அபாயம் குறித்து பிளாஸ்டிக் வேலி ஊழியர்கள் மிகுந்த அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். இதற்கு மாற்று வழியாக மறுசுழற்சி செய்யப்பட்ட பிளாஸ்டிக்கை பயன்படுத்தலாம் என்றாலும் அதன் விலை மிக அதிகம் என்பதாலும், மருத்துவத்துறையில் அதற்கு தடை இருப்பதாலும் உற்பத்தியாளர்கள் வேறு வழியின்றி தவித்து வருகின்றனர். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. பிரான்சில் வசிக்கும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் வரி செலுத்துவது ஒரு முக்கிய கடமையாகும். ஐரோப்பாவிலேயே அதிக வரி செலுத்தும் மக்களில் பிரெஞ்சு மக்களும் அடங்குவர். எதிர்பாராத வரி கட்டணங்களை தவிர்க்க பிரெஞ்சு அரசாங்கம் முன்கூட்டியே வரியை கணக்கிட உதவும் வசதிகளை வழங்குகிறது. இந்த ஆண்டுக்கான வரி அறிவிப்பு பருவம் ஏப்ரல் 9ஆம் தேதி தொடங்குகிறது. பெரும்பாலான மாத சம்பளதாரர்களுக்கு வருமான வரி அவர்களின் ஊதியத்திலேயே நேரடியாக பிடிக்கப்படுவதால் அவர்கள் கூடுதலாக வரி செலுத்த வேண்டியிருக்காது. சில சமயங்களில் வரி விலக்குகள் மூலம் பணத்தை திரும்ப பெறவும் வாய்ப்புள்ளது. இருப்பினும் சுயதொழில் செய்பவர்கள், ஒப்பந்ததாரர்கள் மற்றும் சிறு வணிக உரிமையாளர்களுக்கு ஒவ்வொரு கோடை காலத்திலும் வரிக்கான கட்டண ரசீது அனுப்பி வைக்கப்படும். வருமான வரியை தவிர்த்து கட்டாய ஓய்வூதியம், வேலையின்மை, காப்பீடு போன்றவற்றுக்கான சமூக கட்டணங்களும் வசூலிக்கப்படும். இது பெரும்பாலும் வருமான வரியை விட அதிகமாக இருக்கும். உங்களின் வரிக்கு உட்பட்ட வருமானம் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது என்பதற்கான அதிகாரப்பூர்வ வரம்புகள் திரையில் காட்டப்பட்டுள்ளன. கணக்கிடப்பட்ட வரித்தொகை 300 யூரோக்கும் குறைவாக இருந்தால் அதனை ஒரே தவணையாக ஆன்லைனில் காசோலை மூலமாக அல்லது அங்கீகரிக்கப்பட்ட கடைகளில் செலுத்தலாம். வரித்தொகை 300 யூரோக்கும் அதிகமாக இருந்தால் அந்த தொகை தானாகவே 4 சம பாகங்களாக பிரிக்கப்பட்டு செப்டம்பர் முதல் டிசம்பர் வரையிலான மாதங்களில் வசூலிக்கப்படும். வங்கி விவரங்களை முன்கூட்டியே வரி அலுவலகத்தில் பதிவு செய்வதன் மூலம் தொகையை எளிதாக கணக்கிலிருந்து கழிக்கவோ அல்லது திரும்ப பெறவோ முடியும். உங்களின் தோராயமான வருமான வரியை நீங்களே எளிதாக கணக்கிட்டு பார்க்க திரையில் காட்டப்படும் இணையதள முகவரியை பயன்படுத்திக் கொள்ளலாம். நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.